தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். VVD, 80 years of legacy in consumer goods. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. எங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முதல் எடுத்த 2 படத்தையும் நாங்கள் கொண்டு வரணும்னு நாங்கள் எந்த முயற்சியும் செய்யலைன்னா வளமே வர கமர்ஷியல் படங்கள் மாதிரி எடுத்தேன். ஆனால் இந்த படத்தை வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா ஓகே இதை கொண்டு போவோம். படத்தை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போடும்போது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தான் அங்கே இருக்குது. இது மாதிரி ஒரு மாஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்கள் வந்து கதைக்கும் போது அவர்களுக்குரிய சம்பளங்கள் பெருசாக வர வேண்டிய வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து 2 விஷயம். இந்த யாழ்ப்பாணத்தவர்களில் வந்து இந்த பழமைகளை பாதுகாக்கிற தன்மை வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லைப்ரரி எல்லாமே உண்மையாகவே இருக்கிற லைப்ரரி தான். ஒரு ஸ்கூல்ட லைப்ரரி தான். நாங்கள் ஜஃப்னா காலேஜ் என்ற ஒரு பாடசாலையில் லைப்ரரியில் தான் ஷூட் பண்ணேன். சில படங்களை உதாரணம் எடுத்துனாங்க. அது ஏன் ஹிட் ஆச்சு ஏன் ஃப்ளப் ஆச்சுன்னு பார்த்தாங்க. ஒரு 50 நாளாக இருந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ இதை இப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படி ட்ரீட் பண்ணலாம் நிறைய உதாரணங்கள் அதை வெளியில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன்டா. யாழ்ப்பாணத்தில் நடக்குது, சென்னையில் நடக்குது. ஆனால் சென்னைக்காரன் தமிழ் நாங்கள் கதைக்கிற மாதிரி தான் கதைச்சாங்கன்னா தான் அது பிரச்சனை. எல்லாருக்கும் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். ஓகே, தீப்பந்தம் இப்போ தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிசப்ஷனாக உங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து என்னென்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? எல்லாருமே நல்ல விதமாக தான் காய்ச்சாங்க. இப்போ எல்லாருமே அந்த படத்தில் தங்களுக்கு இப்போ ஒரு காது வழியாக கேட்ட விஷயங்களை விஷுவலாக பார்க்குற மாதிரி ஃபீலிங்காக சொன்னாங்க. சில பேர் வந்து இது என்ன நடந்ததுன்றதை கேட்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே எங்களோட ஊரில் என்ன நடந்ததுன்ற விஷயம் எல்லாருக்குமே 100% தெரியுமெண்ட் இல்லை. அப்போ காது வழியாக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, சில விஷயங்கள் தெரியலை. அப்போ படத்தை பார்த்துட்டு சில விஷயங்கள் இப்படியெல்லாம் செய்திருக்கீங்க, இவ்வளவு நாங்கள் மைனோட்டாக சில விஷயங்களை வச்சதெல்லாம் நோட் பண்ணி சொன்னாங்க. சில பேர் இதெல்லாம் என்னன்ற கேள்வியில் கேட்டு தெரிஞ்சு கொண்டாங்க. நாங்கள் என்னத்துக்காக இந்த படம் எடுத்தோமோ அது இதை வந்து இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தும் போதும் எங்களுக்கு அது சக்ஸஸாக வந்துருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப படத்தில் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதோட ரைட்டிங், அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அதை நீங்கள் ஸ்டேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த கதையை வந்துட்டு இந்த டியூரேஷனுக்குள்ளே நான் அந்த கதைக்குள்ளே ஒரு முதல் 20 நிமிஷத்துக்குள்ள நான் போய் ஆகணும் அப்படின்ற அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்காக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இந்த கதையை ஃபஸ்ட்டு யாரோடையது, அதாவது 3 பேருமே ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் அப்படின்றத பார்த்தேன். ஸோ இந்த ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்ல முடியுமா? கதை வந்து என்னுடையதான். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருந்த கதை. ஒரு ப்ளொட்டாக இருந்தேன்னு வச்சுக்கொள்ளுவோம். அது ஒரு காலங்காலமாக அதை டெவலப் பண்ணி கொண்டு இருந்தேன் நான். இது ஒரு கதையாக செய்யணும், இதை வெளியில் சொல்லணுமன்ற தேவை வந்து எங்களுக்கு ஒரு போன நவம்பர் மாதம் காலத்தில் எனக்கு ஒரு ஸ்பார்க் ஒன்று க்ரியேட் ஆனது. இதை வந்து இல்லை இது இந்த கதையை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சொல்லணும். எங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்தது. ஏன் இதெல்லாம் நடந்ததுன்ற ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் ஈழத்திலேயே அது இருந்தது. ஈழத்தில் புலம்பெயர் நாடுகளில் இருந்தது. அப்போ அது ஒருக்கா சொல்லணுமென்று முடிவெடுத்து நாங்களும் அடுத்த படம் ஏற்கனவே 2 படம் செய்திருந்தோம் நாங்கள். புத்திகட்ட மனிதர்லாம், டாக்டிக் டோஸ். அது 2மே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படங்கள்னு சொல்லலாம், ஒரு கொமர்ஷியல் படங்கள். அப்போ ஓகே, நாங்கள் படம் எல்லாருமே ஜாயின் ஆனது வந்து ஏதாவது ஒன்று கலையூடாக ஏதாவது செய்யணும்ன்றதுக்காகத்தான். கலையூடாக சமூக மாற்றத்துக்கு ஏதாவது செய்யணும்ன்றதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அப்போ இந்த கதையை பிறகு 3 பேர் வந்து டெவலப் பண்ணினாங்க. டெவலப் பண்ணிக்கல இப்போ ஒரு கதையை ஒரு கதையை அந்த படத்தின் எடிட்டர், இசையமைப்பாளர், இயக்குனர் இருந்து டெவலப் பண்ணிக்கல அது ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து நிறைய அனுகூலங்கள் இருந்தது. இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு திரைத்துறை சார்ந்தவர்கள் கதை கேட்கல. இப்போ அங்கே வந்து வெகு சிலர் தான் திரைத்துறை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். எங்கள் படத்தை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போடும்போது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி தான் அங்கே இருக்குது. இது மாதிரி ஒரு மாஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்கள் வந்து கதைக்கும் போது சில விஷயங்களை சிலாகிச்சிருந்தார்கள். அதுக்கான காரணம் வந்து இந்த படத்தின் திரைக்கதை வந்து ஒரு எடிட்டர், மியூசிக் டிரெக்டர் எழுதினதால் வந்திருக்கலாம்னு நாங்கள் நம்புகிறோம். அதுதான் அதுக்கு காரணமாக இருக்கும். ஏண்டா அது அப்படி அமைகிறதே இல்லை தானே, பெருமை அப்படி சந்தர்ப்பமே இருக்கிறது இல்லை தானே. இப்போ நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறதால நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு படம் செய்யணும், ஒளிப்பதிவாளரையும் வச்சுக்கொள்ளலாம். 4 பேரும் சேர்ந்து தான் ஒரு படத்தை கொண்டு வரணும்னு வரைகளை வந்து இது வந்து எங்களுக்கு அந்த ப்ரோசஸே ஒரு திரைக்கதை அமைக்கிறோம்ன்றதை தாண்டி ஒரு படத்தை நாங்கள் எப்படி உருவாக்க போகிறோம், இந்த இடத்துல பாட்டு வைக்கணுமெண்டா ஓகே அது ஏன் தேவை, ஓகே வச்சு தான் ஆகணுமெண்டு அதை நான் டிசைட் பண்ணுவேன். தேவையில்லைன்னா தேவையில்லை, இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸுக்கு மியூசிக் தேவையில்லை என்றது அப்போ ரைட்டிங்லேயே டிசைட் பண்ண விஷயங்கள் தான். இப்போது 3 பேருமே ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒரு எடிட்டராக உங்களோட இன்புட்ஸ் எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த படத்துக்குள்ளே? இல்லை, சில சீன்ஸ் வந்து நாங்கள் எழுதிட்டு இருக்கும்போது அந்த சீன் எப்படி அவுட்புட் வரப்போகுதுன்றது வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதுதான் அவுட்புட்லேயும் அந்த எடிட்டாக வரப்போகுது. ஸோ இது வந்து ஷூட்டிங்லேயும் யூஸ் ஆகுது.
எவ்வளோ தூரம் இந்த ஷாட் வரப்போகுது என்னென்ன ஷாட் இருந்தால் போதும்ன்றது வந்து அதிலே வரப்போகுது. ஸோ எடிட்டர் அங்கே இருக்கேக்க இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட்டிங்கில். ஸோ இந்த விஷயம் தான் நாங்கள் எடிட்டராக நான் உள்ள கண்ட்ரிபியூட் பண்ணேன். ஓகே, பொதுவாக நான் இப்போ டேரக்டர்ஸாக இருக்கட்டும் ரைட்டர்ஸாக இருக்கட்டும் சொல்கிறது என்னவா இருக்குன்னா, படத்தில் சீன்ஸ் வந்துட்டு எந்த சீனை எடுத்தாலும் ஒன்றும் பெரிய அந்த கதையில் மாற்றம் ஏற்படலையோ அப்போ அந்த சீன் தேவையில்லைன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட டியூரேஷன். கரெக்டாக என்ன சொல்ல வந்தீங்களோ அவ்வளோது. ஸோ பொதுவாகவே ஸ்ரீலங்கனில் வர தமிழ் மூவிஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்த டியூரேஷனில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களுடைய படமே அந்த ஒரு 1.5 மணி நேரம் அந்த டியூரேஷன். ஏன் அது மாதிரியான இது ஃபார்மேட்டே இப்படி தானா, இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்களா இல்லை எதனால்? இல்லை அப்படி இல்லை, இப்படி தான் எடுக்கணுமன்றது இல்லை. இப்போ ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நேரத்தை கேட்குது. இப்போ இந்த கதை வந்து இந்தளவு நேரத்துக்குலாம் வருது என்றேக்க அந்தளவு நேரத்துக்குள்ளே நாங்கள் எடுத்துருவோம். இப்போ அடிஷ்னலாக இல்லை ஒரு படம் பண்ணால் 2 மணி நேரம் தான் இருக்கணும் என்று நாங்கள் யோசிக்கும் போது தான் நாங்கள் தேவையில்லாத சில விஷயங்களை, கதைக்கு தேவையில்லாத சில விஷயங்களை நாங்கள் சேர்க்க வேண்டி வருது. இப்போ இந்த கதையாக நாங்கள் இதை எழுதி பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக முடிச்சுட்டு பார்க்கும்போது அப்போவே தெரியும் எங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் அல்ல மேக்ஸிமம் ஒரு 1:40 தாண்டாது என்றது எங்களுக்கு அப்போவே தெரியும். அப்போ ஓகே, அப்போ 1:40 1:30 தாண்டாதுன்றே ஓகே இது அப்படியே எடுத்துருவோம். இதில் 2 மணி இது எங்களுக்கு ஒரு அனுபவ படமாக இருந்ததுன்னா இதுக்கு முதல் எடுத்த படம், நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எடுத்த படம் வந்து புத்திகட்ட மனிதர் எல்லாம் அது சரியாக 1.5 மணி நேரம் படம். அடுத்தது நாங்கள் எடுத்த வந்து டக்டிக் டோஸ் வந்து அது 2 மணி நேரம் படம். அப்போ அதுவும் நாங்கள் ரைட்டிங் ப்ராசஸில் இருக்க அது ஒரு 1:40 அப்படி வந்தது. அப்போ நாங்கள் இப்போ ஓகே இது ஒரு 2 மணி நேரம் ஆக்கணும். எங்களுக்கு வந்த இன்புட் வந்து அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு அடுத்த படத்துக்கு பிறகு வந்து இன்புட் வந்து நீங்கள் கொஞ்சம் 2 hours எடுக்கலாம் படத்தை. ஏன் நீங்கள் சின்ன எடுக்கிறீங்கன்னு தான் எங்களுக்கு கூட நிறைய பேர் சொன்னேன். 2 மணி நேரம் எடுங்க 2 மணி நேரம் எடுங்கோண்டு. ஓகே, ஆனால் ஒர்க்கிங் பண்ணி அந்த கதையாக வரும்போது அந்த கதை அதை தான் தீர்மானிக்குது. 1 மணி நேரம் 40 நிமிஷம்ன்றது தான் தீர்மானிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் அதை இன்புட்டை கொடுத்து நாங்கள் இல்லை ஒரு 20 நிமிஷமாக புதுசாக ஆட் பண்ணிக்க நாங்கள் சில நேரம் தேவையில்லாத விஷயங்களை இன்புட் ஆகுறோமோ என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த படத்தில் எங்களுக்கு வந்தது டக்டிக் டோஸில். அப்போ இந்த படத்தில் நாங்கள் யோசிச்சுனா இல்லை படத்துக்கு தேவையில்லாமல் எந்த விஷயத்தையுமே சேர்க்கக்கூடாது. ஒரு கதை எழுதி முடியும் போது அது எவ்வளவு டியூரேஷன் வருதோ அதோடைய மீப்பாடும். அது 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி 1.5 இருந்தாலும் சரி 2 மணி நேரமாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த படம் நாங்கள் எழுதி போட்டு ஸ்க்ரீன் பிளேயாக பார்க்கும்போது நாங்கள் அப்போவே யோசிச்சது ஒரு 1.5 1:40 மட்டும்தான் வரும். 90 to 100 minutes தான் இந்த படம் வரும். அப்போ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் அடிஷனலாக எதுவுமே இனி இதுக்குள்ள தேவையில்லாமல் சேர்க்காம அதையே ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது இப்படி தான் இருக்கணுமன்றது இல்லை. இங்கே இருந்து கூட சில படங்கள் 1.5 மணி நேரம் பெறுது, 2 மணி நேரம் பெறுது, 3 மணி நேரம் பெறுது. அது ஒவ்வொரு கேட்டகரியில் வந்துருக்கு. அதே அவங்க தீர்மானிக்கிறாங்கன்னா அந்த கதைக்கு அது தேவையென்று அவங்க தீர்மானிக்கும் போது அந்த டைமிங்கை தீர்மானிக்கிறாங்க. அப்போ எங்கட கதைக்கு நான் நினைக்கிறேன் இந்த கதைக்கு பர்டிகுலராக தீப்பந்தம்ன்ற கதைக்கு வந்து 1.5 மணி நேரம் காணுமன்ற மாதிரி இருந்தது நாங்கள் எழுதி முடியும் போது. இப்போ நாங்கள் அடிஷனலாக அதை எதுவுமே சேர்க்கல. அதால தான் நான் விட்டு நாங்கள். இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 1 கோடி. 1 கோடி. ஆக்சுவலாக இந்த 1 கோடி அப்படிங்கிறது இப்போ இந்த படம் பார்க்கும்போது சீரியஸாக ஒரு கிராண்டியராக இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி இந்த பட்ஜெட்குள்ளே எடுக்கிறீங்க? இப்போ ஆக்சுவலாக இந்த கதைக்கு இன்னும் கூட பட்ஜெட் தேவைப்பட்டிருக்கும்ல கண்டிப்பாக. அப்படிங்கும்போது இல்லை கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும். பட் ஒரு படம் வந்து நாங்கள் இப்போ ஒரு படத்தோட முடியணுமன்றதுக்காக நாங்கள் இந்த இதுக்கு நாங்கள் வேலை செய்யலை. இப்போ தொடர்ந்து படம் செய்யணும். இப்போ எங்களோட இதுக்கு முதல் எடுத்த படங்களில் வந்த ஒரு பிஸ்னஸ் இருக்குது தானே. நாங்கள் படம் செஞ்சால் இவ்வளோ காசு உழைக்கலாம்ன்ற ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அப்போ அந்த பிஸ்னஸ் 1 கோடியாக தான் இருக்குது. அப்போ அந்த பிஸ்னஸ் எங்களுக்கு அப்படியே இருக்கும்போது அதுக்கு தான் படம் செய்யலாம். நான் திரும்ப அடுத்த படமும் செய்யணும். அப்போ இந்த படத்தில் இப்போ எங்களுக்கு 2வது படத்தில் எங்களோட பிஸ்னஸ் 1 கோடியாக தான் இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் படம் செய்ய எங்களோட பிஸ்னஸ் அப்படி இல்லை, 25 லட்சமாக இருந்தது. செகண்ட் படத்தில் அது 50-60 மாறிச்சு. இப்போ 1 கோடியாக இருக்குது. அப்போ அந்த பிஸ்னஸுக்கு படம் செஞ்சால் தான் நாங்கள் திருப்பவும் படம் செய்யலாம். இப்போ ஓகே காசு தாராங்கன்றதுக்காக பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்துட்டு அடுத்த படம் இல்லாமல் இருக்கிற இண்டஸ்ட்ரியே இல்லாமல் இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது தானே. இன்னும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு வரணும். நிறைய பேர் படத்தை காசை போட்டு காசு எடுக்கணும். இது ஒரு பிஸ்னஸ். எங்களுக்கு தான் இது கலைப்படைப்பு. நாங்களாம் இதை படைப்பாக பார்ப்போம், ஒரு இதாக பார்ப்போம். பட் அஸ் அ ப்ரொடியூசராக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு பிஸ்னஸ். போட்ட காசுக்கு அட்லீஸ்ட் 1 ரூபாயாவது மேலதிகமாக எடுக்கணும்னு தான் வருவாங்க. அப்போ அந்த ஒரு நோக்கத்தால் தான் இது 1 கோடியாக இருந்தது. இந்த படம் தீப்பந்த படம் 1.5 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணிச்சுட்டா அடுத்த படத்தை நான் 1.5 கோடிக்கு செய்யலாம். அப்படித்தான் இது போகலாம்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி இல்லை நாங்கள் இல்லை இதுக்கு மேலே நல்லா காசு வந்தால் நல்லா எடுக்கலாம் என்ற மாதிரி ஒரு அகலக்கால வச்சோம்டா மேபி அது எல்லாமே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, இப்போ 1 கோடியில் எப்படி எடுக்க முடியுது? எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒரு ப்ரொடக்ஷனாக நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பேசிக்காக ரைட்டிங்கில் நாங்கள் இவ்வளோ தான் வரப்போன்றது முடிவு பண்ணிடலாம். இப்போ என்னென்ன தேவைப்படுதுன்றது லொக்கேஷனோ இல்லை ஆர்டிஸ்ட் செலெக்ஷனோ அதெல்லாமே ரைட்டிங் ப்ராசஸ்லேயே வந்துடும். ஸோ அதுலேயே ஓரளவு பட்ஜெட் இதுக்குள்ளே பண்ணால் போதுன்றது வந்து தெரிஞ்சிடும் எங்களுக்கு. ஸோ அதுவே ஃபிக்ஸ் பண்ணிவிடும் இவ்வளோ தான் பட்ஜெட் இந்த படத்துக்கு தேவை. எனக்கு வந்து
எங்கள் ஊரில் வந்து ஸ்டார்ஸ் கிடையாது. ஸோ அவர்களுக்குரிய சம்பளங்கள் பெருசாக வர வேண்டிய வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து ரெண்டு விஷயம், இந்த டியூரேஷனுக்கும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ ஒன்ஸ் ஒரு ஸ்டார்ஸ் உள்ள வரும்போது அவர்களுக்கு இன்னும் ஃபேன்ஸ் வருவார்கள், அவர்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு சாங் வைக்க வேண்டி வரும், ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் கூட வைக்க வேண்டி வரும், அல்லது ஒரு காமெடின்னு சொன்னால் அவர்களுக்குன்னு தனி காமெடி சீன்ஸ் வைக்க வேண்டியிருக்கும். இப்போ எங்களோட பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறதால யாருமே ஸ்டார்ஸ் கிடையாது. அப்போ ஈவன் நாங்கள் முதலாவது படம் எடுத்தவங்க தான் 2வது படத்திலே நடிச்சிருந்தவங்க. புத்திகட்ட மனிதர்லாமில் நடித்த அதே குழு தான் டக்டிக் டோஸில் நடித்திருந்தார்கள். புத்திகட்ட மனிதர்லாம் என்ற வரவேற்பு வந்து டக்டிக் டோஸில் நடித்தவர்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கினது. இவர்களோட படம் தான் இங்கே வருதுன்னாங்க. அப்போ அது ஒரு காமெடி படம், அப்போ இதுலேயும் நல்லா காமெடியாக இருக்க மாட்டே எதிர்பார்த்து வந்தார்கள். அப்போ நாங்கள் அந்த படத்தை 2 மணித்தியாவது செய்தோம், அது காமெடியாக இருந்தது. 3வது படமும் நாங்கள் ஒரே குழுவை வச்சு அப்படியே போகைக்குள்ள வந்து மேபி 2.5 மணித்தியால படம் கூட செய்துக்கலாம் என்ற அவர்களுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் இந்த கதையை வந்து அந்த நடிகர்களை தேர்வு செய்யலை. இந்த கதையெல்லாம் நாங்கள் கதைக்கு பின்னால் போனதால் எங்களுக்கு புது நடிகர்கள் தேவைப்பட்டு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான். ஃப்ரெஷர்ஸ்ன்னு நான் சொல்கிறது இந்த தற்கால சினிமாவுக்கு ஃப்ரெஷர்ஸ். அதில் ஒரு 2 படங்கள் நடித்தவர்கள் இருப்பார்கள், அங்கே நிறைய குறும்படங்கள் நடித்தவர்கள் இருப்பார்கள். இப்போ சினிமாண்டு வரைக்குள்ள எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் தான். நாங்கள் 3 பேர் இருந்தால் எங்களுக்கு 3வது படம். ஓகே. ஸோ அப்படி பார்க்கல எங்களுக்கு அந்த சைடால் டியூரேஷனும் குறையக்கூடிய மாதிரி இருந்தது, பட்ஜெட்டும் குறைக்கக்கூடிய மாதிரி இருந்தது, கன்ஸ்ட்ரெயின் பண்ண கூடிய மாதிரி இருந்தது. ஓகே. இப்போது யூசேஜ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ நான் வந்துட்டு அந்த விண்டேஜில் இருக்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாம் இப்போ இன்னும் இந்தியன் சினிமாவில் பார்த்தா கூட அதையுமே ஒரு செட் ஒர்க்காக நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது நான் பார்க்கும்போது இந்த படத்தில் இது எனக்கு செட்டு மாதிரி தெரியல. ஐ மீன் ஒரு கார் வந்திருக்கும், விண்டேஜ் கார் மாதிரியான ஒரு விஷயம், அது ரன்னிங்கில் தான் இருந்துச்சு. தென் வந்துட்டு ஒரு கேமரா ஒன்று யூஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த கேமரா அது லென்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் வைக்கிற மாதிரியான ஷாட் காட்டியிருந்தீங்க. தென் த நெகட்டிவ்ஸ் அந்த இப்போது இதெல்லாம் நீங்கள் எப்படி அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை பற்றி சொல்ல முடியுமா? இதனுடைய ஆர்ட் டைரக்டர் வந்து விஎஸ் சிந்துன்றது. அவர் இது ஒரு 4-5வது படம் அவருக்கு. இந்த படம் 2 விஷயம், ஒன்று வந்து ஒத்தன்டிக்காகவே அங்கே இருக்குது. யாழ்ப்பாணத்தவர்களில் வந்து இந்த பழமைகளை பாதுகாக்கிற தன்மை வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லைப்ரரி எல்லாமே உண்மையாகவே இருக்கிற லைப்ரரி தான், ஒரு ஸ்கூல்ட லைப்ரரி தான். நாங்கள் ஜஃப்னா காலேஜ் என்ற ஒரு பாடசாலையில் லைப்ரரியில் தான் ஷூட் பண்ணாங்க. இந்த கேமராஸ் வந்து எங்களுடைய ஒளிப்பதிவாளர் வச்சிருக்கிற கேமராஸ் தான், சினிமாட்டோகிராஃபர் தான் அந்த கேமராஸை கொண்டு வந்து கொடுத்துருந்தார். அது அல்லது ஃபோட்டோகிராஃபி சொசைட்டி என்ன நாங்கள் இருக்குது, அவங்கள்ட்ட இருந்து சில எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ பொதுவாகவே அங்கே வந்து இந்த ஒதன்டிக்கான விஷயங்களை பராமரிக்கிறது பாதுகாக்கிற தன்மை வந்து மிக அதிகமாக இருக்குது. அதால் ஆர்ட் டைரக்டருக்கு மிக கஷ்டமாக இருக்குது. இந்த கார் பரேடெல்லாம் நடக்கிறது. 80s வந்த கார், 70s வந்த கார்ன்ற ஒரு வருஷத்தில் ஒரு 100 கார் 200 கார் பரேடே நடக்கிறது. இந்த கார் கூட நண்பர் வாழ்ந்த கார் தான். அவரே விரும்பி தான் நான் பழைய கார் தேடிட்டு இருக்கணும்னா தானா விரும்பி தான் அந்த காரை கொண்டு தான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு இல்லை என்ன இருக்கு கொண்டு போங்க, அது இயங்க நிலையில் இருக்கிற கார் தான். அந்த மாதிரியான கார்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, இப்போவும் பயன்பாட்டில் இருக்கிறதா. ஓகே. இப்போது நீங்கள் ஸ்டார்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு இப்போது நான் இந்த படம் நான் பார்த்த ஒரு ஸ்ட்ரைட் தமிழ் படம், ஸ்ரீலங்கன் படம் இதுதான் ஃபஸ்ட் டைம் இருக்குது. அங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும், பட் நான் பார்க்குறது இதான் ஃபஸ்ட் டைம். அப்படிங்கும்போது நல்லா இருக்கே, அப்படிங்கும்போது இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, நான் நிறைய படங்கள் இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இப்போது ஸ்ரீலங்காவில் இருக்குது, அங்கே ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். நீங்கள் இங்கே அதை கொண்டு வர முடியாமல் இருக்கிறதுக்கோ இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் தீப்பந்தமாக இங்கே வந்துட்டு ஒரு நீங்கள் பிரசாத் லேபில் ஸ்க்ரீன் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம், இங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற அந்த ஐடியா யாரோடையது, அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து உண்மையிலே நாங்கள் இங்கே படம் ஓடணுமன்ற நோக்கம் இல்லை தான். இப்போ நான் அது அங்கே எங்களோட மக்களுக்கு எடுக்கணுமன்றதான் நோக்கம். இங்கே ஏன்னா நாங்கள் அப்படி ஒரு நோக்கத்தில் படம் செய்யலை. ஆனால் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன யோசிச்சாங்களேண்டா, இப்போ இந்த படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் இங்கேயும் சொன்னாங்க, வெளிநாட்டில் அவங்கள ஓடும்போதுன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, ஓகே இந்த படத்தை கொண்டே நாங்கள் இந்தியாவில் காட்டுவோம். இப்போ எங்களோட அங்கே கொண்டே காட்டிக்க அங்கத்திய இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, இப்போ எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட படத்தை கண்டிப்பாக பாசிட்டிவாக சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முதல் எடுத்த 2 படத்தையும் நாங்கள் கொண்டு வரணும்னு நாங்கள் எந்த முயற்சியும் செய்யலை. ஏன்னா அது வளமையாக வர ஒரு சாதாரண சினிமா மாதிரி தான், வளமையாக வர கமர்ஷியல் படங்கள் மாதிரி தான். ஆனால் இந்த படத்தை வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஓகே இதை கொண்டு போவோம், இதை கொண்டு போய் காட்டேக்க இப்போ இங்கே இருந்து படங்கள் வருதுன்ற விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களானே இங்கே இருந்து படங்கள் வருது, இந்த விஷயம் இது வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இது ஓப்பன் ஆகிக்க மேபி சிலவோட அந்த எங்களோட பிஸ்னஸ் கூட கொஞ்சம் பெருசாகலாம். அப்படியான
ஒரு ட்ரை தான் இது. அதுக்காக தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் இந்த முடிவு எடுத்தவங்க. அவங்களோட முடிவு தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்துக்கான காரணமாக இருக்குது. ஓகே, இப்போ அங்கே அந்த படம் ஓடிட்டு இருக்கு, அதே சமயம் இங்கே ரிலீஸ் ஆன தக் லைஃபும் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது இது ரெண்டுக்குமான வரவேற்பு அங்கே வந்துட்டு மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய படங்களுக்கு, அது எப்படி பார்ப்பாங்க அங்கே? அது நிறைய மக்களுக்கு இங்கே தெரியாதுல்ல, அதுக்காக. இல்லை, ஒரே காம்ப்ளெக்ஸ்லேயே 2 படம் ஓடிட்டு இருக்கு அங்கே. கிட்டத்தட்ட அந்த படம் பார்க்குற அளவுக்கு க்ரௌட் தான் எங்களோட படமும் பார்த்துட்டு இருக்கு. அது பெரிய என்ன சொல்கிறது, அது பெரிய இதாக சாதனையா அப்படின்லாம் இல்லை. பட் ஓகே, எங்களோட படமும் மக்கள் பார்க்குறாங்கன்றது தான். இப்போ சில பேர் சொல்லுவாங்க எங்களோட படங்களை வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க, இந்தியன் படங்கள் மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு. அப்படி இல்லை, மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து நல்ல படைப்புகளை கொடுத்துட்டு இருக்க ஆட்டோமேட்டிக்காக மக்களும் வந்து எங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அப்போ அதே மாதிரி தான் தக் லைஃபை விட அதிகமான மக்கள் தான் எங்களோட படங்களையும் பார்த்து கொண்டிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, இப்போ சமீபமாக நிறைய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்து அவங்க ஸ்டார் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ லாஸ்ட்லேயும் ஸ்ரீலங்காலேருந்து தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு சிங்கர், ரேப் சிங்கரும் அங்கேருந்து இங்கே வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ஆகிறாரும்போது இப்போ அவங்களையே உங்களுடைய படங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாமே, அது இன்னுமே உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய மைலேஜாக இருக்குமே. இல்லை, நாங்கள் அப்ரோச் பண்ணாங்க சீரியஸாக, நாங்கள் எங்களோட வேறு படங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க. அதான் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த சம்பளம், சேலரி, அந்த அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது தானே. அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு அவங்க வேலை செய்ய எங்களோட பட்ஜெட்டுக்கு அது சரி வராமல் இருந்தது. நாங்கள் அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் சொல்கிறது தானே, எங்களோட கோ ஆர்டிஸ்ட் தானே. அப்போ நாங்களும் அவங்கள அப்ரோச் பண்ணாமல் இல்லை, 1-2 பேர் அப்ரோச் பண்ணாங்க. பட் பட்ஜெட்டுகளுக்குள்ள நாங்கள் வேலை செய்யலாமல் இருந்தது. அதுதான் அது இஷ்யூவாக இருந்தது. அவைக்கு மிஞ்சி ஏதாவது வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், வேறு ப்ரொஜெக்ட்ஸ்கள் இருந்திருக்கலாம். இப்போ நாங்கள் அங்கே இருந்தால் நான் யோசிப்போம், இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுத்துட்டு இங்கே வாரம். அப்போ இங்கே இது எப்படி இருக்கும், எல்லாமே எங்களுக்கு புதுசு தான். அப்போ அது எங்களுக்கு தெரியலை. பட் நாங்கள் அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய்க்கா அவங்களையும் சேர்த்து கொண்டு போகலாம், இல்லை நாங்களும் அவங்களோட சேர்ந்து போகலாம்ன்றது தான். சேர்ந்து போகிறது தானே, எல்லாமே சேர்ந்து வேலை செய்யறது, எல்லாமே சேர்ந்து வேலை செய்கிறது தானே. அப்ரோச் பண்ணாங்க, பட் அது நடக்கல. ஓகே, இப்போ நீங்கள் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா, இல்லை எப்போலேருந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே படிச்சிங்க நீங்களாம்? நானும் அவனும் அருணும் வந்து எடிட்டரும் வந்து சின்ன பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரே கிளாஸ்மேட்ஸ். நாங்கள் சென்ட் ஜோன்ஸில் படிச்சினாங்க, ஜெஃப்னா சென்ட் ஜோன்ஸ் கோச்சில் படிச்சினாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே 2007ஆம் ஆண்டு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன் SRMல. அப்போ அவன் வந்து நான் இங்கே படிக்க வந்த பிறகு அவன் அடிச்சு என்னோட கழிச்சவன், நானும் படிக்க போகிறேன்ட்டு அவர் 2008ஆம் ஆண்டு இங்கே வந்து படித்தவன். இவனை மதிசனை வந்து நான் இங்கேருந்து படித்து போட்டு அங்கே போய் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு மியூசிக் வேலை செய்கிறதுக்கு வந்து இவர்கிட்ட போனேன், முரளியன்கிட்ட போனேன். அங்கே இருக்கிற எங்களுக்கு முக்கியமான ஒரு ஆள். அப்போ அவர்கிட்ட போகும்போது தான் இவனை பார்த்தேன். இவன் வந்து நிற்பான், இவர்கிட்ட குரு அவர்றான். அப்போ அங்கே வந்து அந்த மியூசிக் சம்மந்தமான வெளியே செய்துட்டு இருப்பான். அப்போ தான் நானும் இவரும் பழக்கமானாங்க. அப்போ அங்கே இருந்து ஆரம்பித்த அந்த இது. அதுக்கப்புறம் பூவன் மீடியா, பெட்ரோல் ஷெட், புத்திகட்ட மனிதர் எல்லாம், டக் டிக் டோஸ், இப்போ தீப்பந்தம், அது பெரிய பிளாக் போர்ட் இன்டர்நேஷனல்ன்ற கம்பெனியாக வந்து நிற்குது. ஓகே, இப்போது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல. கிட்டத்தட்ட அந்த ஒரு டைட்டில் கார்டு போடும்போது அவர் அங்கே நெகட்டிவ் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல ஆரம்பித்ததை நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அது கனெக்ட் ஆகிறது கிட்டத்தட்ட இன்டர்வலுக்கு அப்புறம் அது கனெக்ட் ஆகுது. அப்படிங்கும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த புகழ் தான் வந்துட்டு அவரோட பையன் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணுறது இருக்குல்ல. எனக்கு இது பார்க்கும்போது ஓகே, இவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ரைட்டர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. அப்படிங்கும்போது உங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் ரைட்டிங்கில் யார்? சில படங்களை உதாரணம் எடுத்துனாங்க, அது ஏன் ஹிட் ஆச்சு, ஏன் ஃப்ளப் ஆச்சுன்னு பார்த்துனாங்க. சில விஷயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் வருமா, ஒரு 50 நாளாக இருந்து ஒர்க் பண்ணாங்க இதை. அப்போ இதை இப்படி ட்ரீட் பண்ணலாம், அப்படி ட்ரீட் பண்ணலாம், நிறைய உதாரணங்கள் அதை வெளியில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன சில ஃபெயிலியர்ஸையும் நாங்கள் டிகோட் பண்ணி பார்த்தோன்னா, இதே இப்படி இருக்குது, இந்த டிரெக்டர்ன்றே இது இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய தமிழ் டிரெக்டர்ஸ் இந்த படங்களை நாங்கள் டீகோட் பண்ணியிருந்தோம். ஹானஸ்ட்லி டீகோட் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் சரியாக சேதமான்றது பிழையாக சேதமான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிறைய ஃபெயிலியர்ஸை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்குமே நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தது. இப்போ டக் டிக் டோஸ்ன்ற ஸ்க்ரீன் பிளே ஒரு விமர்சனத்துக்குள்ளான, ஆனால் அந்த படம் நல்லா ஓடினது. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேல சில விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் அது சில காமெடி படத்துக்கு அது தேவையாக இருந்தது. சிலது அது ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்கான படங்களுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் மறந்துட்டு சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் காலத்துலேருந்தே ஸ்க்ரீன் பிளே வந்து சிவராஜின் ஸ்க்ரீன் பிளேயே நல்லா தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாரு. இவர் எடுத்த பை, செருக்களை மாதிரியான குறும்படங்கள் வந்து நிறைய சர்வதேச விருதுகள் எல்லாம் பெற்றது. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சினிமாவை உருவாக்கணுமென்ற ஒரு நோக்கத்தில் அங்கே ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணணுன்றதுக்காகவே
நாங்கள் காமெடி படம் 2 எடுத்தனாங்க. அண்ட் அப்போ தான் கூட்டம் வரும். இங்கே டெக்னிக்கலாங்களை நாங்கள் ப்ரூஃப் பண்ண வலிக்கிறாங்க. ரைட்டிங்கை தாண்டி டெக்னிக்கலாக நாங்கள் எங்களை ப்ரூஃப் பண்ண நாங்களும் படம் எடுப்போம்டாண்டு காட்டத்தானே வேணும். இப்போ அதுக்கு இந்த மாதிரியான காமெடி படங்களை தான் உள்ளே வருவாங்க. அந்த படம் போனால் சிரிச்சிட்டு வரலாம்ன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வருவாங்க. அது 2மே சக்ஸஸ் ஆனது. அப்போ அதுக்கு நாங்கள் அதை எக்ஸ்ட்ரீமாக அங்கே போகும்போது ஓகே ரைட்டிங் வந்து கொஞ்சம் பலவீனமான மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆனது. ஸோ நாங்கள் அதுக்கு டைம் எடுத்து நாங்கள் நாங்கள் எங்கே பலவீனமாக இருந்தாங்கன்றதை பார்த்து கொண்டு நாங்கள் அதே நேரத்தில் ஹிட்டான படம் ஏன் ஹிட் ஆகுது, ஃபெயிலியரான படம் ஏன் ஹிட் ஆகாமல் போனதுன்றதை டிகோட் பண்ணாங்க. ஃபெயிலியர்ன்றது ஒரு படம் ஃபெயிலியர் ஆகுதுன்றது ஒரு 2-3 இடங்களில் தான். இல்லை எல்லாருமே நல்ல டிரெக்டர்ஸ் தான், இல்லாட்டிக்கு பெரிய பெரிய ஹீரோ மாதிரிலாம் நடிக்க போக மாட்டார் தானே. இப்போ எந்த இடத்துல அது ஃபெயில் ஆகுதுன்றதை டீகோட் பண்ணி பார்த்து நாங்கள் மேபி நாளைக்கு நாங்களும் அப்படி ஃபெயில் ஆகலாம். பட் ஸ்டில் நாங்கள் அதை கொஞ்சம் படிச்சுனாங்க. ஓகே, இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போது இங்கே இருக்க தமிழ் படங்கள் அங்கே வெகுஜன மக்களால் ரசிக்கப்படுது, கொண்டாடப்படுது. அப்படிங்கும்போது அங்கே இருக்க நம்ம ஈழத்து தமிழில் பேசும்போது இங்கே டூரிஸ்ட் ஃபேமிலின்னு வந்தப்போ நிறைய சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரியல அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை இன்னும் மக்கள் எப்போ ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பேரியர் எப்போ உடையும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி உடையும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது பேரியர் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு இங்கேருந்து வர நிறைய படங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டிலேயே வேறு இடங்களுக்கு வேறு மொழி நடைகள் இருக்குது. இப்போ வட சென்னை ஒரு ஸ்லாங் இருக்கும், அது மாதிரி கோயம்புத்தூர் ஒரு ஸ்லாங்கில் இருக்கும், திருநெல்வேலி ஒரு ஸ்லாங்கில் இருக்கும். பட் அது கதை தானே அதை தீர்மானிக்குது, எங்கே நடக்குது அந்த கதைக்களம் அதைத்தான் தீர்மானிக்குது. அப்போ லாங்குவேஜ்ன்றது அப்படி அதுதான் மெயின்ன்றது இல்லை, அந்த கதைக்களம் தான் அதை தீர்மானிக்குது. அப்போ லாங்குவேஜ் பேரியராக இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் எடுக்கிற படம் யாழ்ப்பாணத்து கதைக்களமாக இருந்தால் யாழ்ப்பாணத்து தமிழில் தான் அது வரும். அது யாழ்ப்பாணத்தையும் நடக்குது, சென்னையிலையும் நடக்குதுன்னா 2 மிக்ஸ் ஆகி வரும். கண்டிப்பாக அப்படி தான் வரும். இப்போ இங்கே நடக்குது, சென்னையில் யாழ்ப்பாணத்தில் நடக்குது, சென்னையில் நடக்குது. ஆனால் சென்னைக்காரன் தமிழ் நாங்கள் கதைக்கிற மாதிரி தான் கதைச்சாங்கன்னா தான் அது பிரச்சனை. அந்தந்த காலப்பகுதியில் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான வசனங்களை பாவிக்கிறது தான் சரியானு நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பேரியராக இருக்காது. ஏன்னா அதுதான் நான் நம்புகிறேன் ஒரு கதையை சரியாக கொண்டு போய் வச்சுக்கும். கண்டிப்பாக அந்த பேச்சு மொழியில் நான் கதைக்கிற மாதிரி கதைச்சா தான் எந்த கதை சரியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே நான் இல்லை அவனுக்கு எது பிடிக்குது அல்ல அவனுக்கு எது சரியாக விளங்குதுன்றதுக்கு மாதிரி கதைச்சிட்டேன்னா அது வேறு மாதிரி போகும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். VVD, 80 years of legacy in consumer goods. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.